அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்ப்போம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த ஆன்சருக்கு பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு பாட்டாக மேக்ஸு, ஜிஎஸ், தமிழ்னு சொல்லி ஒரு பாட்டாக தனித்தனியாகவே கொடுக்குறேன். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். 3 men or 4 women or 12 boys can complete a work in one day. In how many days a man, a woman and 5 boys together can complete that work அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பர் எனில் ஒரு ஆண் கம்மா போட்டிருக்காங்க. அப்போனாக்கா ப்ளஸ் ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த எல்லாரையுமே ஒரே ஆளாக மாற்றணும். ஒன்று உமனாக மாற்றணும், இல்லை மென்னாக மாற்றணும். 3 மென்னு, அவங்களும் 4 உமனு, 12 சில்ட்ரன்ஸ். ஓகேவா? இவங்க எல்லாருமே ஒரு நாளில் தான் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போது 3 மென்னு 4 உமனுக்கு சமம், 4 உமனு 12 சில்ட்ரனுக்கு சமம். நமக்கு எல்லாத்தையுமே மென்னாக மாற்றிக்குவோமே. 3 மென்னு இருக்கா? அப்போது 4 உமன் 3 மென்னுக்கு சமம்னா ஒரு உமன் எத்தனை மென்னுக்கு சமம்? 3/4 மென்னுக்கு சமம். ஓகேவா? அதே மாதிரியே 12 சில்ட்ரன் 3 மென்னுக்கு சமம். அப்போது ஒரு சில்ட்ரன் எத்தனை மென்னுக்கு சமம்? 3/12 மென். அடித்தோன்னாக்கா 1/4 வரும். ஓகேயா? 1/4 மென், 1 சில்ட்ரன். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு மென்னு, ஒரு உமனு, 5 சில்ட்ரன் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே மென்னாக மாற்றிக்குவோம். ஒரு மென்னு, ஒரு உமனுக்கு பதிலாக 3/4 மென்னு, 3/4 மென்னு, 5 சில்ட்ரன், 5 சில்ட்ரனுக்கு பதிலாக ஒரு சில்ட்ரன் 1/4 மென்னா 5, 1/4 பெருக்குன்னா 5/4 மென்னுன்னு வரும். எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. இது அப்படியே கூட்டினீங்கனாக்கா கீழே வந்து 4 எல்சியம் எடுக்கணும். எடுத்தோன்னாக்கா இதையும் 4 பெருக்கணும்னா இது ஒரு 4 மென்னுன்னு வரும். 4 + 3 7, 7 5 12 மென்னு. ஓகேவா? அடித்தோன்னாக்கா ஒரு 4 3 12னா 3 மென்னு எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் ஆக்சுவல் கேள்வி மாதிரி. நமக்கு தான் சொல்லியிருக்காங்களே 3 மென்னு ஒரு நாளில் முடிப்பாங்கண்ணா. அப்போது 3 மென்னு ஒரு நாளில் முடிப்பாங்க. ஆன்சர் ஏ தான் கரெக்டு. ஓகேவா? சிம்பிளாக இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போட்டு ரெண்டு தான். இந்த மாதிரி கணக்கு வந்தாலே கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டாக போட்டால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். 30 செகண்டில் முடிச்சிடலாம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். The diameter of a sphere is 8 cm. It is melted and drawn into a wire of diameter 3 mm. The length of the wire is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 8 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள கம்பியாக உருக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கம்பியாக நீட்டுறாங்களா அப்படின்னா உருளை. ஓகேவா? ஏன்னா 3 மில்லிமீட்டர் விட்டம்னு சொல்லிட்டாங்க. 8 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள கோலத்திலேருந்து 3 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள உருளையாக மாற்றுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஆன்சர் மீட்டரில் வரணும். எல்லாத்தையுமே மீட்டரில் போடணும். எப்படி? கோலத்தோட கொள்ளளவை உருளையோட கொள்ளளவாக மாற்றுறாங்க. கோலத்தோட கொள்ளளவு வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 πr². இதைத்தான் உருக்கி உருளையாக மாற்றுறாங்க. உருளைக்கு πr²h இப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டா இந்த ஹெச் தான் நமக்கு தேவை. இதில் வந்து இந்த ஆர் வந்து இந்த இதோட விட்டம், இந்த ஸ்மால் ஆர் வந்து உருளையோட விட்டம். எல்லாத்தையுமே நம்ம விட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஆரமாக மாற்றணும். அப்போது 2ஆல் டிவைட் பண்ணணும். 8 2ஆல் டிவைட் பண்ணால் இது 4, 3 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5 வரும். அப்போ அப்படியே எழுதுண்டா 4/3 π இன்ட்டு ஆருக்கு வந்து 4 × 4 × 4. ஓகேவா? இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. மீட்டராக மாற்றணுனாக்கா என்ன பண்ணும்? சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 100ஆல் வகுக்கணும். அப்போது /100 /100 /100. அதே மாதிரியே πr² வச்சா பை, இதில் ஆர் வந்து 1.5 மில்லிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணும். அப்போது 1000ஆல் வகுக்கணும். /1000 /1.5 /1000 × h. ஓகேவா? இதில் ஒரு 3 0, இதில் ஒரு 3 0 அடிச்சிட்டாக்கா 0 போச்சு. இப்போ அதோடு பெருக்க வேண்டியதான். இந்த 1.5 எப்படி மாற்றலாம்? 10ஆல் பெருக்கி கீழே 10ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்படின்னாக்கா அடிச்சோன்னா 5ஆல் அடிச்சோன்னா 3 5 15 7 10 வரும். அப்போ இதை 3/2 3/2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே வந்து ஒரு 4ஆல் பெருக்கணும். கீழே வந்து ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3 கீழே வந்துடும். அப்போ இந்த இடத்துல ஹெச் மட்டும் இருக்கும். அப்போது 4 × 4 × 4 × 4 1024ன்னு வரும். /3 × 3 9, 9 × 3 27. இதால் வகுத்தோனாக்கா ஹெச் வந்துடும். இதை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா 37.9 மீட்டர்னு ஒரு ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 37.9 தான். சரியா? நீங்கள் இதை அடித்து பாருங்கள். இதை வந்து நீள் வகுத்தல் முறையில் போடணும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூட்டு வட்டி கணக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா மாற்றாமல் ரிப்பீட்டடாக இதே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தொகை வந்து 3 வருஷத்தில் 13,380 ஆகும், 6 வருஷத்தில்
20,070 மாறுதுனாக்கா அந்த தொகை என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கு P1+R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த P1+R/100 ஹோல் பவர் 6 6 வருஷத்துக்கு. ஓகேவா? 6 ஆண்டுகளுக்கு 2070 மாறுதான். ஓகேவா? சாரி 20,070. இதுவே 3 வருஷத்துக்குனா P1+R/100 ஹோல் பவர் கியூப் இந்த இடம் மட்டும் தான் மாறும். அது வந்து 13,380 மாறுதான். இதை அப்படியே டிவைட் பண்ணோம்னாக்கா இந்த பிக்கு பி அடிபட்டுரும், இந்த 3க்கு இதில் 3 அடிபட்டுரும். இதை அடிச்சிங்கனாக்கா அந்த ஹோல்ஸ் கியூபுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் கியூபோட வேல்யூவை இந்த P1+R/100 ஹோல்ஸ் கியூபில் போட்டோன்னா P மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இதை நிறைய தடவை போட்டிருக்கோம். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,920 தான் வரும். இந்த கணக்கை பார்த்தோன்னே மனப்பாடம் பண்ணி கூட போட்டிருக்கலாம். இதை நிறைய தடவை நம்ம போட்டு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் உள்ளன. இந்த இடங்களை முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஒரு ரேஷியோலேருந்து இன்னொரு ரேஷியோ தான் பர்சன்டேஜை கொடுத்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கணிதம், இயற்பியல், வேதியியல் கொடுத்துருக்காங்களா? அது எல்லாமே 5:7:8 இருக்கான். இந்த இயற்பியலை வந்து கணிதத்தை வந்து 40% ரைஸ் பண்ணுறாங்களா? இதுக்கு தான் 100%னா அடுத்து 40% கூட்டினா 140 மாறும். ஓகேவா? 7னாக்கா அதை வந்து 50% உயர்த்துறாங்கன்னா இது 100னா 150 மாறும் சேர்ந்ததுக்கப்புறம். 75% உயர்த்துறாங்கன்னா இது 100னா சேர்த்ததுக்கப்புறம் 175% மாறும். இதை அப்படியே அடித்து எவ்வளோ ரேஷியோ வருதோ அதை போட்டால் முடிஞ்சுது. 100 100 100 அடிச்சிடலாம். 5 அடிச்சோன்னா 4 5 5 3 15 0 5 25 மிச்சம் 2 5 25. ஓகேவா? 3 15 மிச்சம் 2 5 25. 7 அடிக்கலாம். 1 7 7 14 20. இது 7 அடிச்சுன்னா 7 35. மறுபடியும் 5 அடிக்கலாம். 1 5 5 6 30 4 20. மறுபடியும் 2 அடிக்கலாம். 2 4 3 6. இங்கே 8 இருக்குது. 4 8. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2:3:4 தான் இருக்குது. அப்போது 2:3:4 ரேஷியோ மாறும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ரொம்ப சிம்பிள். 30 செகண்டே அதிகம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும், பிக்கு 308 வினாடிகளும், சிக்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பான்னு கேட்குறாங்க. ஓகேவா? வட்டமாக சுற்றி வரப்போ எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு எல்சிஎம் கணக்கு. எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே முடிஞ்சுது. ஓகேவா? அந்த நம்பர் எல்லாத்துக்குமே 252 308 198க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2ஆல் போட்டோன்னா 1 2 2 4 மிச்சம் 6 2 12 1 2 மிச்சம் 1 5 2 10 4 9 2 18 9 2 18. மறுபடி 11ஆல் போட்டாக்கா 1 11 11 மிச்சம் 1 இது வராது 126. இது 1 11 11 44 4 11 44 9 11 99ன்னு வந்துடும். மறுபடி பார்த்தீங்கன்னாக்கா 3ஆல் போடலாமா? 3ஆல் போட்டாக்கா 4 3 12 2 3 6 14 3 9ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் போடலாம். 1 3 3 4 3 12 14 1 3 3 வந்துடும். மறுபடியும் 14ஆல் போடலாம். 1 1 1. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையுமே பெருக்கினா முடிஞ்சுது. 14ஐயும் 11ஐயும் பெருக்கினாக்கா 154. 154ஓட 9ஆல் பெருக்கினா 4 9 36 மிச்சம் 3 50 45 48 மிச்சம் 4 9 9 9 4 13. அப்புறம் 2ஆல் பெருக்கணும்னாக்கா 12 மிச்சம் 1 16 17 மிச்சம் 1 6 7 2 2772. இதை நிமிடங்களில் கொடுத்துருக்காங்கன்றனால 60ஆல் வகுக்கணும். ஏன்னா எல்லாமே நொடிகள் இருக்குது. 60ஆல்னாக்கா 4 24 240 மிச்சம் 37 372 வரும். 6 36 360 போக 12ன்னு வரும். அப்போ 46 நிமிஷம் 12 செகண்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஜஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை போட்டாலே முடிஞ்சது. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். 15 கிலோகிராம் சர்க்கரையோட விலை 255 ரூபா, 17 கிலோகிராம் டீ தூளோட விலை 1615, 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572னா 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீ தூள், 27 கிலோகிராம் அரிசியோட மொத்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது கலந்து கிலோ மாதிரி கொடுத்துட்டு மொத்த விலை கேட்டிருக்காங்க. நம்ம 1 கிலோ எவ்வளோன்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? சர்க்கரை 15 கிலோ 250, 255 15ஆல் வகுத்தா 1 கிலோ என்னன்னு கிடைக்கும். அடுத்து 18 கிலோ சர்க்கரையை கேட்குறாங்களா, அதை 18ஓட பெருக்கிக்க வேண்டியதான். ப்ளஸ் அடுத்து 1615 அப்படிங்கிறது 17 கிலோகிராம் டீ தூளோட விலை. நமக்கு 21 கிலோகிராம் டீ தூள் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அது 21ஆல் பெருக்கிக்க வேண்டியதான். ப்ளஸ்
அடுத்து 572 ரூபாங்கிறது 22 கிலோவோட அரிசியோட விலை. நமக்கு 27 கிலோ கேட்குறாங்க. 27ஆல் பெருக்குனா முடிஞ்சு போச்சு. இதை எல்லாத்தையுமே கூட்டி போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஆன்சர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3003. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஜஸ்ட் இதை பெருக்கி கூட்டுற வேலை தான். டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் படப்படன்னு பெருக்கிட்டிங்கனாலே முடிஞ்சுது. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின். ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதம் காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? உயர்த்தி கூட்டினாலே பர்சன்டேஜை குறைச்சாலே ஃபைனலாக வர ரிசல்ட் குறையதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போது குறையதான் செய்ய போது இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இதுக்கு ஃபார்முலா என்ன? x² / 100 தான் கொடுத்துருக்க. ஒரே நம்பர் தான் மாறி இருக்குது. அதை அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போட்டு அப்போது 10² / 100னா என்னாச்சு? 100 / 100 1ன்னு வரும். அப்போது 1% குறையும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா? ஒரே அமௌண்ட்டை உயர்த்தி குறைச்சாக்கா இதான் ஃபார்முலா. எப்படியும் குறையதான் செய்யும். ஓகேவா? இது லாப நட்டத்துலேயும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏற்றி குறைச்சாலே நமக்கு நட்டம் தான் வரும், குறையதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டலாம். சரியா? இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளீட் தி சீரிஸ் கேட்டிருக்காங்க. இந்த நம்பரை பார்த்தீங்கனாலே தெரியுது. 64 அடுத்து 32 இருக்காங்க. அதாவது பாதி. ஓகேவா? அப்போது 0.5ஆல் பெருக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து 32 48னா 32 அதில் பாதி 16 ரெண்டுத்தையும் கூட்டினா 48 வரும். அப்போது இது 1.5ஆல் பெருக்கியிருக்காங்க அடுத்த டேர்முக்கு. அடுத்து 48 96 அதில் பாதி 24னாக்கா 120 வரும். அப்போது 2.5ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போது 0.5 1.5 2.5 அடுத்து எப்படி 3.5ஆக இருக்கும். அப்போ அடுத்து நமக்கு 4.5ஆல் பெருக்குனா முடிஞ்சு போச்சு. 4.5ஆல் பெருக்குனா என்ன வரும்? 420 4ஆல் பெருக்குனாக்கா 1600, அது ஒரு 80, 1680. அதுக்கப்புறம் 0.5க்கு பாதி ஒரு 210 கூட்டினாக்கா 0981 1890 வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அது உள்ளே இருக்கிற டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சீரீஸாக கொடுத்துட்டு இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உயிரெழுத்துனா என்ன? வவல்ஸ் AEIOU அப்படின்ற நம்பர் எழுத்து எண்ணுக்கு முன்னாடி வரணும். அதுக்கப்புறம் அந்த வவல்ஸ் இல்லாத ஒரு லெட்ரு வரணும். அப்போ நம்ம நம்பரை தான் குறி வைக்கணும். நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா 1 8 6ன்னு 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 பக்கத்துலேயே 1 அது கிடையாது. 1க்கு பக்கத்தில் சிம்பிள் வந்திருக்கு. அப்போ அதுவும் கிடையாது. அப்போ 6 தான் நோட் பண்ணும். 6க்கு முன்னாடி ஐ வந்திருக்கு. AEIOU ஐ வந்திருக்கு உயிரெழுத்து. அதுக்கப்புறம் கே வந்திருக்கு உயிர்மை எழுத்து. அப்போது 1 தான் அப்படின்னு சொல்லி போடலாம். ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க இது எல்லாமே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரீசனிங் கொஸ்டின், அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி ராஜுக்கு இடைப்பட்ட மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 45 பேர் இருக்காங்க. அதில் ரவி 9வது ரேங்க்கு. ஓகேவா? ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்கன்னா, கீழே 18 பேர்னா ராஜ் கீழேருந்து 19வது இடத்துல இருக்கிறான். ஓகேவா? அப்போது ரவிக்கும் ராஜுக்கும் இடையில இருக்கிற ஆட்கள் எத்தனைன்னு சொல்லி இதை தான் கேட்குறாங்க. அப்போ கீழேருந்து ஒரு 19 பேர் கிடையாது, மேலேருந்து அவன் வரைக்கும் இருக்கிற 9 பேர் கிடையாது. அப்போது 9 + 19 28 பேரை விட்டா பேலன்ஸ் இருக்கிற நடுவில் இருக்கிற ஆள் கிடைச்சிடும். மொத்தம் 45 பேர். அப்போ 45லேருந்து 28 கழிச்சா 7 மிச்சம் 1 17ன்னு வரும். ஆப்ஷன் 17 தான் கரெக்ட், பி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் கேட்டதில் ஒரு 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற 15 கொஸ்டினுக்கு பார்த்துருவோம். அடுத்தடுத்த அப்டேட் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதையும் பாருங்கள். நன்றி.